வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நான் அந்த வீடியோல சமூக கட்டுப்பாடு, சோஷியல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க யூபிஎஸ்சி, யுஜிசி நெட், செட், கேட் எக்ஸாம், சியூஇடி, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோஷியல் கண்ட்ரோல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வர்ற வீடியோக்கள்ல இதன் வகைகள் என்னென்ன இருக்கு, வேற வேற படிவங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல சமூக கட்டுப்பாடு அப்படிங்கறத என்னங்கிறத விளக்க போறேன். இந்த வீடியோவை மெசியோஜின் சானோட சோஷியாலஜி அப்படின்ற புக்கையும் சிஎன் சங்கர் ராவோட சோஷியாலஜி அப்படின்ற புக்கையும் ரெஃபர் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் இந்த வீடியோவை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ மே ரெஃபர் திஸ் ரெஃபரன்சஸ். சமூக கட்டுப்பாடு அப்படிங்கிறது சமூக கட்டுப்பாடு அப்படின்ற புத்தகத்துல வந்து ஒரு அமெரிக்க சமூகவியலாளர் வந்து எழுதி அதிகமான மக்களுக்கு தெரியப்படுத்தினாரு. அவர்தான் எட்வர்ட் ஆல்ஸ்வொர்த் ரோஸ் அப்படின்றவரு. இந்த வார்த்தை வந்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்கள்ல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா கருதப்பட்டது. டெஃபினேஷன் வந்து கொடுத்திருக்கேன். இது எட்வர்ட் ஏ ரோஸ் அப்படின்றவருடைய டெஃபினேஷன். சமூக கட்டுப்பாடு அப்படின்னா என்னன்னு அவர் டிஃபைன் பண்ணாரு. இந்த டெஃபினேஷன்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமூகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை தரங்கள் வந்து இருக்கும். நமக்கு முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான நடத்தை தரங்களை வந்து பின்பற்றினார்கள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த நடத்தை தரங்களுக்கு இணங்குமாறு ஒரு செயலை வந்து செய்யறோம் அப்படிங்கிறதுனா அது வந்து சோசியல் கட்டுப்பாடுனால மட்டும்தான் அது வந்து முடியுது. அதனால சமூகத்துல இருக்க உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை தரங்களுக்கு இணங்க செய்வதற்கு சமூகத்துல வந்து ஒரு சாதனம் வந்து இருக்கு. அது ஒரு டிவைஸ். அதுதான் சமூக கட்டுப்பாடு. இது மூலமா எங்க என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், எப்ப எதை பேசணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதுதான் சமூக கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நடவடிக்கையை விட நம்ம நம்பிக்கைக்கு தான் அதிக பலம் இருக்கும். இப்போ மத்தவங்களோட பணத்தை திருடக்கூடாது, மத்தவங்களுக்கு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மத்தவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது. இது போன்ற நம்பிக்கைகள் வந்து மனிதர்களுக்குள்ள இருக்கும். இதுதான் அதிக தாக்கத்தை வந்து மனித நடத்தையில வந்து ஏற்படுத்துது அப்படின்னு ஈஏ ரோஸ் சொல்றாரு. அதனால இந்த நம்பிக்கை வடிவத்தை பொருட்படுத்தாமல் இது எந்த வடிவமா வேணா கூட இருக்கலாம். இது நம்ம ஸ்கூல்ல ஃபாலோ பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கலாம். இல்ல கோயில்கள்ல ஃபாலோ பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கலாம். அரசாங்கத்தால திணிக்கப்பட்ட சட்ட திட்டங்களை விட இது போன்ற நம்பிக்கைகள் வந்து அதிக தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு ரோஸ் சொல்றாரு. இன்னும் எளிமையா விளக்கணும் அப்படின்னா, பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கை அமைப்புக்கு தான் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சொசைட்டில இருக்கு. கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விட இந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து பல வடிவங்கள்ல வந்து பின்பற்றப்படுகிறது. அது ஒவ்வொரு சமூகத்தை பொறுத்தும் மாறும். அடுத்ததா சொசைட்டில இருக்க சமூக பிரச்சனைகள், சமூக உளவியல் மற்றும் குற்றவியல் ஆய்வுகளை வந்து படிக்கும்போது சமூக கட்டுப்பாடு எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத விளக்கினாரு. மேலும் சமூகத்துல வந்து ஒழுங்கு மற்றும் நிலைத்த தன்மையை பராமரிப்பதுல வந்து சமூக கட்டுப்பாடு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படியும் வலியுறுத்தினாரு. இவர் சொன்ன இந்த சமூக கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் சமூகவியல் துறையை தாண்டி மற்ற எல்லா துறைகள்லையும் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சமூக கட்டுப்பாடு அப்படிங்கிறது மக்களுடைய நடவடிக்கை மட்டும் கிடையாது, இல்லைன்னா நடத்தை மட்டும் கிடையாது. மக்களுடைய எண்ணங்களையும் வந்து ஒழுங்குபடுத்தும் ஒரு முக்கியமான முயற்சி அப்படின்னு ஈஏ ரோஸ் வந்து நம்பினாரு. சமூகத்துல மக்கள் வந்து எவ்வாறு நடத்தையை ஒழுங்குபடுத்துகின்றார்கள் அல்லது ஒழுங்கை பராமரிக்கின்றார்கள், மேலும் சமூக விதிமுறைகள் மற்றும் மதிப்புகளை வந்து நிலைநிறுத்துறதுக்காக என்னென்ன விடயங்கள் வந்து செஞ்சு அந்த விடயங்களை வந்து சமூக கட்டுப்பாடா மாத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேம் பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட அமைப்பு, சட்ட அமலாக்கம் இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டில இருக்க சோசியல் கண்ட்ரோல், சமூக கட்டுப்பாடு. இது மூலமா ஒரு மனிதனும் இது பண்ணா நமக்கு தண்டனை இருக்கும், இதை நம்ம பண்ணக்கூடாது, இது பண்ணா நமக்கு வந்து அவார்டு கிடைக்கும், இது பண்ணா ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் வந்து சமூக கட்டுப்பாடுகளால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுறான். அடுத்தது குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா,
அங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த குடும்பமும் சரி, சக உறுப்பினர்களும் சரி, இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. இவங்க கூட இருக்கும்போது இது பேசக்கூடாது அப்படின்னு இன்டைரக்ட்டா வந்து சோசியல் கண்ட்ரோல் வந்து சொசைட்டில காணப்படுது. ம நம்ம மத நிறுவனங்களுக்குள்ள போகும்போதும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். இதுவும் ஒரு வகையான சமூக கட்டுப்பாடு தான். நம்ம பணியிடங்களுக்கு போகும்போது, அங்கேயும் ஒரு வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுவும் சமூக கட்டுப்பாடு அப்படின்னு சமூகவியலாளர்கள் நம்புறாங்க. ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்கள்ல நடக்கிற விஷயங்கள கூட நம்ம பார்த்து, நம்ம இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருப்போம். இதுவும் கூட ஒரு வகையான சமூக கட்டுப்பாடு தான். ஒரு நியூஸ் படிச்சதுக்கு அப்புறம், இந்த விஷயம் பண்றதுனால ஒரு மனுஷனுக்கு வந்து தண்டனை குடுக்கப்படுது. இந்த விஷயம் பண்றதுனால ஒரு மனிதனுக்கு அவார்ட் குடுக்கப்படுது. அதனால இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு மனிதனுடைய நடத்தையை வந்து கட்டுப்படுத்துறது சமூக கட்டுப்பாடு. இதுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து ஊடகம், சமூக ஊடகம், கல்வி நிறுவனங்கள்ல கூட சமூக கட்டுப்பாடு காணப்படுகிறது. அ இத்தன மணிக்கு வரணும், இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், இப்ப அசைன்மென்ட் குடுக்கணும், செமஸ்டர் எழுதணும், இந்த பரீட்சை பாஸ் பண்ணணும். இது போன்ற சமூக கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால, சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட நிலைத்த தன்மையை வந்து காணலாம் அப்படிங்கிறது சமூகவியலாளர்களுடைய நம்பிக்கை. சமூக விதிமுறைகள், சமூக பழக்கவழக்கங்கள், பெரியவங்கள பார்த்தா மதிக்கணும், வணக்கம் சொல்லணும், கால தொட்டு கும்பிடணும். இது போன்ற விதிமுறைகள் கூட ஒரு வகையான சமூக கட்டுப்பாடு தான் அப்படின்னு சமூகவியலாளர்கள் நம்புறாங்க. சோசியல் மூவ்மெண்ட், சமூக இயக்கங்கள், சோசியல் ஆக்டிவிசம், நமக்கு தேவையான மாற்றங்கள் தேவைப்படும்போது, நம்ம அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது, அதுக்குள்ள வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்றோம். இத தான் நம்ம அச்சீவ் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய கொள்கை. இத தான் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறது கிரியேட் பண்றது கூட ஒரு வகையான சமூக கட்டுப்பாடு தான் அப்படின்னு சமூகவியலாளர்கள் நம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே வீடியோவ நீங்க இங்கிலீஷ்ல கேட்கணும் அப்படின்னா, ஆ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டூ சோசியாலஜி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வாட்ச் மை அதர் வீடியோஸ். நான் சோசியாலஜி ரிலேட்டட் கான்செப்ட், தியரீஸ் எல்லாம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். தமிழ் அப்படின்னா சோசியாலஜி இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல கேட்கணும் அப்படின்னா சோசியாலஜி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முஹம்மத் சைனிங் ஆஃப்.